ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஸோ எனக்கு நிறைய ஸ்பீச் தெரியாது. நாங்கள் ஃப்ரம் சென்னை, தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுகிறோம். அண்டு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் see that. ஸோ இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம சுபா சொல்யூஷன்ஸ்க்காக நம்ம எடுக்கிறது வந்து கைசன் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எங்கள் குரூப்போட நேம் வந்து SSK 9 Forms Consulting. We are into consulting and training. பட் எல்லாருக்கும் ஜஸ்ட் நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து we are also supporting Subha Solutions and we are supporting them for the last 2 to 3 years. That is why I am wearing the Subha Solutions shirt. Okay, you will get confused why he is wearing Subha Solutions. So just supporting them. அண்ட் கைசனோட மீனிங் வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, தொடர் முன்னேற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இது வந்து பேசிக்கலி நம்மளோட கவர்மெண்ட்டோட சப்போர்ட், மேக் இன் இந்தியாவையும் இது இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுது. நம்ம வளர்றப்ப கவர்மெண்ட்டும் ஸ்டேட்டு அண்ட் த கண்ட்ரி ஆல்சோ வில் ஸ்லோலி இம்ப்ரூவ். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து கைசன் ஆர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வி கேன் யூஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த பிஸ்னஸ் ப்ராசஸ், ப்ராடக்ட்டு, சர்வீஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் சுபா, அவங்களுக்கும் அது அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ திருப்பூரில் இருக்கிற கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் பீப்புளுக்கும் இட் வில் பி அப்ளிகபிள். அண்ட் கைசன்னா 2 பார்ட் இருக்குது. இட்ஸ் அ ஜாப்பனீஸ் வேர்டு. இட் இஸ் சேஞ்ச் ஃபார் குட், அதாவது ஒரு நன்மைக்கான மாற்றம். அதுதான் கைசனுங்கிற மீனிங். அண்ட் எங்களோட டீம்னு வந்து SSK 9 Forms Consulting and we are doing consulting in business excellence and operation excellence. பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ்னால் ஒரு கம்பெனியோட ரெவென்யூ, சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். அண்ட் ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ்னால் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட், அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள். அண்ட் எங்களோட ஹேஷ்டேக் வந்து SSK 9 Forms Consulting. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஐ வில் கிவ் யூ இன் தி லாஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஒன்ஸ் அகெயின் வணக்கம் டு திருப்பூர். அண்ட் இன்னைக்கு மார்னிங் ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் தட் வெப்சைட். அதில் நிறைய இடத்துல போய் பார்க்குறப்ப திருப்பூர் வந்து டாப் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அண்ட் ஏஷியாவில் வந்து ஒரு 4th பொசிஷன் அப்படின்ட்டு ஒரு டேட்டாவை பார்த்தேன். அது எந்த அளவு கரெக்டுன்னு தெரியல. 4th, 3rd, 2nd தெரியல. இங்கே மார்னிங் பேசுகிறப்ப 15,000 crores இங்கே பிஸ்னஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனிவே இட்ஸ் வெரி குட் நியூஸ். அதாவது இந்தியாவில் வந்து ஒரு லீடிங் சிட்டி அண்ட் ஏஷியாலையும் ஒரு பெரிய ஆக்டிவிட்டியை அது வந்து கொடுக்குதுங்கிறப்ப we are all very happy. So please give a big hand to Tiruppur. Okay. அண்ட் அந்த சைடு பார்க்குறப்ப தமிழில் ஏதோ பேசணும். தமிழில் பேசுகிறப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆசான் வந்து திருவள்ளுவர். ஓகேவா, 8th century பிறந்தவர். எங்களோட ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங்க்கு 2 டாபிக் தான். கல்விங்கிறது ட்ரைனிங்கு அண்ட் மோட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது கன்சல்டிங். அதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட திருக்குறள் வந்து கல்விங்கிற அதிகாரத்தில் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்படின்னா ட்ரைனிங் பண்ணுறப்பையும் ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அது தெரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும் போதாது, அது அப்ளிகேஷனில் கொண்டாந்து நம்ம பண்ணணும். அதுக்கு தான் அந்த கல்விங்கிறது யூஸ் ஆகும். அதை தான் நாங்கள் ட்ரைனிங்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து வினை செயல் வகைங்கிற அதிகாரத்தில் மோட்ஸ் ஆஃப் ஆக்ஷன், பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதுல வந்து ஏதாவது நம்பர் இருக்குங்களா? இந்த குறள்ல ஏதாவது நம்பர் தெரியுதுங்களா? ஏதாவது எண் இருக்குதா? அதுல 5ன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ என்ன அந்த 5? யாராவது சொல்ல முடியுமா? கேன் somebody tell? சீமன்ஸ், நீங்க 5ன்னு சொன்னீங்க. இது ஸ்டார்ட் இல்ல 5. அதுல என்ன இருக்கு? பொருள், ஓகே, கருவி, வினை. அது கொஞ்சம் தமிழ் தெரியும். வினையிடோட இருந்தது ஒரு இதா மருவி வருது. ஸோ பொருளுங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட். இட் கேன் பி ஐடி ப்ராடக்ட் ஆர் அ மிஷின் ஆர் அ கார்மெண்ட்டு, அதான் பொருள். கருவி வந்து நம்ம பண்ண போகிற மிஷின். இப்போ ஐடிக்கு வந்து கம்ப்யூட்டர் மிஷின். இப்போ உங்களை மாதிரி கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், பிரிண்டிங், பேக்கேஜிங்க்கு சுபா பண்ண போகிற மிஷின். அண்ட் காலம், மெத்தடு ஆர் டைம் லைன், சைக்கிள் டைம், லீஸுக்கு நம்ம பேசுகிறோம், அதெல்லாம் காலம். வினைங்கிறது ஒர்க்கு, என்ன மாதிரி பண்ணுறோம். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் லீஸா இல்லை வந்து லோனா அப்படிங்கிற மாதிரி. சுபா சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா, செமி ஆட்டோமேட்டிக்கா, அந்த மாதிரி. கார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஹவுஸ்கா இல்லை வந்து எக்ஸ்போர்ட்டா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இடம், எந்த இடத்துல நம்ம பண்ணுறோம். இதை வந்து இருள் தீர எண்ணி செயல், அதாவது கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் கரெக்டாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதை தான் அவர்
8th செஞ்சுரியில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பல மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு பல பேர் அதை பற்றியும் பேசியிருக்காங்க, பல கண்ட்ரிஸும் பேசியிருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு லைட்டாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ட்ரைனிங் செஷன் கிடையாது, ஒரு 4-5 ஸ்லைடு ஒரு வீடியோவோட நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன். அடுத்த ஸ்லைடு. ஸோ கைசன்கிறது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். அங்கே போட்டிருக்க மாசாக்கி இமாய் அவர் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. அண்ட் பேசிக்கலி டைச்சி ஓனோ அதுக்கப்புறம் அதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஷிங்கோ அவங்களும் இதில் பண்ணாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கைசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய பேருக்கு அதில் வந்து பங்கு இருக்குது. ஸோ இந்த கான்செப்டே வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதனால் இதை கண்டுபிடிச்சவங்களும் அதை பல லெவல்ஸுக்கு அதை கொண்டு போயிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், அதாவது நம்ம ஒரு செயல்முறையாக ஒரு வடிவத்தில் பண்ணுறோம், அதை நம்ம அடுத்து இம்ப்ரூவ் பண்ணி எப்படி பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ வீடியோ அந்த ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி, ஸ்லைடில் காமிச்ச மாதிரி கம்ப்யூட்டர் உட்காந்து பார்க்குற விதங்கள், இப்படி கழுத்து நம்மளுக்கு திரும்புது, கழுத்து வலி வருது, அதுக்கு நம்மளோட உட்கார்ற இடங்களும் சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எர்கானமிக்கலாக அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி சின்ன பொருட்கள் ஆர் நம்மளோட கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் மெஷின் மேனுஃபேக்சரிங்கில் டூல்ஸ் எல்லாம் நம்ம பல இடத்துல நம்ம வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டூல் போர்ட் மாதிரி வச்சுருந்தா அதோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வரும். இது மூலமாக இன்டைரக்டாக ரெவென்யூஸும் அதிகமாகவும் லாபமும் நல்லா வரும். ஸோ தமிழில் சொல்லணும்னா கைசன்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக கேட்டிங்கன்னா, வேலையை எளிதாக்க தகுந்த யோசனைகள், அதுதான் கைசன். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும். அடுத்தது. ஸோ the benefits of கைசனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி I will run a small video. அந்த வீடியோ வந்து ஒரு 4 minutes அதை பாருங்க, and then I will come back to the slide. இது வந்து ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஃபேக்டரியில இருக்க இது. Visitors to factories in Japan often remark how carefully and neatly the tools and working materials are arranged. This is actually the key to efficiency. When tools are laid out clearly and conveniently, no work time is wasted looking for them. And logical pre-positioning of materials reduces time spent transporting them to workspaces, lessening the danger of collisions en route. Such techniques for improving work efficiency and safety are known as KAIZEN, a Japanese word that simply means to do something better. Our workers on the shop floor are always thinking of ways to improve the workflow, revising procedures so they take 2 steps instead of 3 or need 5 seconds instead of 10. Many tiny improvements add up to give a big result. That's Kaizen. The idea of Kaizen began in automobile plants about 70 years ago. Workers sharing their knowledge to revise and improve work procedures made a great contribution during the years of Japan's rapid economic growth, and the Kaizen philosophy is still firmly embedded in Japanese industry. Let's look at how Kaizen works in this sandwich factory, which has a mostly female workforce. Their old way of doing it was for each worker to handle a single process as the materials moved past them on the line. But one process, cutting the bread, always took more time and interrupted the flow, keeping the next worker waiting. We'd been doing it that way for years and never saw it was a problem. Once they realized the weakness in their system, they decided to change from a linear flow to one where small groups of workers each complete batches of sandwiches. After rearranging workbenches and assigning multiple processes to each worker, the time required fell sharply and productivity went up. Now we rarely have to stand about waiting for materials. It's really improved the job. This factory employs a large number of workers with disabilities. The Kaizen approach paid off here too. A major goal of our Kaizen effort was to make it easier and more comfortable for the workers to do their jobs. Trash receptacles were redesigned for easy transportation. And various assistive devices allow people with visual impairments to operate equipment. This worker devised the Kaizen idea of stabilizing hanging screwdrivers with flexible cords. His improvement reduces wasteful movement, and since the drivers are used thousands of times a day, saves as much as 200 minutes of work time a month.
It really feels like you've accomplished something when you come up with a new technique like this. We all enjoy thinking and working together to make our job better. Spares and supplies are arranged for easy handling by the visually challenged. For example, these tapes are arranged by type, and large paper discs indicate by touch when only one is left. And the disc's bright printed design delivers the information clearly to sighted people too. Car jacks allow work tables to be raised and lowered to match the height of each wheelchair. This idea was so helpful, jacks have been fitted to all the work tables. Ideas intended to make things easier for people with disabilities often simplify everyone's work. Improving productivity, quality and working conditions, and all with no need for new equipment. Japan's KAIZEN approach is winning followers around the world. That was a very short video. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி இன் ஜப்பான், அதோட மற்ற கண்ட்ரீஸ்லையும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். எத்தியோப்பியா மாதிரி கண்ட்ரீஸில் கூட அது வந்திருக்கு. அண்ட் நீங்கள் அதில் பார்த்ததில் ஏதாவது ஒரு நுணுக்கமான விஷயங்கள் ஏதாவது கவனிச்சிங்களா? கேன் யூ டெல் 1 or 2? பிளேஸ், ஓகே. அது வந்து 5 years அப்படின்னு சொல்கிறதுல ஒன் ஆஃப் த ஒன் இஸ் ஓகே, குட். வேறு எனிதிங் எல்ஸ்? டிட் யூ அப்சர்வ் எனிதிங் சம்திங் டிஃப்ரெண்ட்டு நம்ம திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு இல்லை மிஷினில் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சா அதில்? ஒன்று வந்து அந்த சாண்ட்விச் இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கும் அதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூல் போர்ட்ஸு, டூல்ஸு, அதுக்கப்புறம் எப்படி இன்வென்ட்ரி எப்படி நம்ம வைக்கிறது, அந்த விஷயங்கள். அண்ட் ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்டு பீப்புள், அதாவது வீல் சேரில் இருக்கவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த கைசன் வந்து கொஞ்சம் எளிதாக யோசனைகளை கொடுத்து பண்ணுறாங்க. தட் வாஸ் ஒன் வெரி அப்பீலிங் திங். குட். ஸோ அதனால் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ரெடியூஸ் வேஸ்ட்டு, இன்வென்ட்ரி, டைம் வேஸ்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் மோஷன். அண்டு அந்த ஏர் ஸ்க்ரூ டிரைவரை வந்து அது ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அதில் வந்து ஒரு 0.5 செகண்ட் கிடைச்சா கூட அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி மெத்தடில் பார்க்குறாங்க. அண்டு ஜப்பானில் வந்து டொயோட்டோ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, யூஎஸ்லேயும் அது நடந்துச்சு. அண்ட் இந்தியாவில் வந்து லாஸ்ட் 15-20 இயர்ஸாக மாருதி வந்த பிறகு அது யூஸ் ஆகுது. அண்ட் இப்போ வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு எங்களோட கம்பெனி மூலமாக நாங்கள் அந்த ஐடியாஸையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் 3 கீ அப்ரோச்சஸ் இருக்குது கைசனுக்கு. தேர் ஆர் அரௌண்ட் 10 to 15 டெக்னிக்ஸு. ஆனால் ரொம்ப பாப்புலர் டெக்னிக் 3. நம்பர் 1 வந்து சார் புரந்தரா சார் சொன்ன மாதிரி 5 yearsல ஒரு பார்ட், அந்த 1S, அது வந்து இட் கம்ஸ் அண்டர் குட் ஹவுஸ் கீப்பிங். வீடியோலையும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அண்ட் செகண்ட் வந்து வேஸ்ட் எலிமினேஷன். ஜப்பானீஸில் அந்த மூடான்னு சொல்லுவாங்க. மூடானா வேஸ்ட் எலிமினேட். அண்ட் 3வது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த 3 மட்டும் பில்லர். ரொம்ப ஷார்ட்டாக அதை பற்றி நம்ம பார்ப்போம் அண்ட் தென் வி கன்க்ளூட். ஸோ 5 yearsங்கிறது செய்ரி, செய்டான், செய்சோ, செய்கிட்ஸோ, சிட்சுக். இது வந்து ஜாப்பனீஸ் வேர்டு. அதோட தமிழில் பார்த்தீங்கன்னா 1Sங்கிறது வகைப்படுத்துதல், அதுதான் எவ்ரிதிங் இன் பிளேஸ், அந்த மாதிரி விஷயங்கள். 2 yearsங்கிறது சீர்படுத்துதல், 3வது வந்து சுத்தப்படுத்துதல், அதுக்கப்புறம் அதை நிலைப்படுத்துதல், அதுக்கப்புறம் ஃபைனலாக தனிநபர் ஒழுக்கம். அது இருந்தால் தான் அது வந்து சஸ்டெயின் ஆகும். இது வந்து 5 yearsோட வெரி ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் எலிமினேஷன். வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸு இல்லை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்வென்ட்ரி, மோஷன், வெயிட்டிங், அனாவசியமாக காத்திருக்கிறது, ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்டாக் பண்ணுறது, ஓவர் ப்ராசஸிங் பண்ணுறது, டிஃபெக்ட்ஸ், இந்த விஷயங்களை வந்து கைசன் மூலமாக நம்ம அட்டாக் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போகலாம். அண்ட் 3வது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு பொருள் ஒரு இடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணும். ஸோ இன்னைக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணுறோன்னா டிஸ்பிளே ஸ்டாண்ட் இங்கே இருக்கணும், அண்ட் ஃபோக்கஸ் லைட் இங்கே இருக்கணும், இந்த இடத்துல சென்ட்ரல் ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை ஃபியூச்சர் ஒர்க்குக்கு நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுதான் ஸ்டாண்டர்டைசேஷன். இது வந்து ஒரு 3 ஸ்மால் டெக்னிக்ஸு. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் வி வில் பி டூயிங் இட் இன் ரொம்ப டீப்பாக பண்ணுவோம். இன்னைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக அதை ஜஸ்ட் ஷோயிங் இட். நெக்ஸ்ட். ஸோ எங்களோட டீம் வந்து LSK 9 Farms. யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் சி அவர் வெப்சைட் lsk9farms.weebly.com. அண்ட் we are doing electrical, electronics, mechanical, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் we also do
for automotive and engineering companies. And last 3 to 4 years and COVID அப்புறமா we are focusing on small scale companies and MSMEs இப்போதைக்கு. And our another group is Lakshmaja Consulting, which is into manpower. And பாலாஜி சார் சொன்ன மாதிரி ஃபைனலாக இந்த கன்சல்டிங் ட்ரைனிங்லாம் பண்ணோடனே அந்த கீழே கடைசியில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்மால் ஸ்மைலிங் ஃபேஸு, அந்த ஹாப்பினஸ் வரணும் கஸ்டமருக்கும் இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கும். அது எங்களோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கோல்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சுபா சொல்யூஷன்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ். அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஐ கேன் ஆல்சோ ஆன்சர் யூ லேட்டர். ஓகே, தேங்க்யூ. அண்ட் கைசன் வந்து சம்வேர் இட் வில் சப்போர்ட் மேக் இன் இந்தியாங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் அ ப்ரூவன் எக்ஸாம்பிள். ஐ டோன்ட் ஹவ் ஃபுல் டேட்டா, but future we can always discuss that. Thank you, sir. Thank you for that.